தமிழக அரசு வெளியிட்ட 5 முக்கிய அறிவிப்புகள் மற்றும் இன்றைய முக்கிய செய்திகள். சொலிங்கநல்லூர் ஏரி புனரமைப்பு திட்டம். முதல் செய்தியாக சுற்றுச்சூழல் மேம்பாடு குறித்து முக்கிய தகவல். சொலிங்கநல்லூர் ஏரியை மீண்டும் பொலிவு பெற செய்யும் வகையில் அப்பகுதியின் ஏரி புனரமைப்பு திட்டத்தை சொலிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ECRP சரவணன் அவர்கள் இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். இந்த நடவடிக்கை அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் அமைந்துள்ளது. டாஸ்மாக் கடைகள் குறித்த உயர்மட்ட ஆலோசனை. மதுவிலக்கு கொள்கைகள் குறித்த முக்கிய நகர்வு இன்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 717 டாஸ்மாக் கடைகளை மூடுவது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் முதல்வர் முன்னிலையில் தீவிர ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனை தமிழகத்தில் மதுவிலக்கு செயல்பாடுகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திரிணாமுல் காங்கிரஸ் அரசியல் திருப்பம். தேசிய அரசியலில் ஒரு அதிரடி திருப்பம் ஏற்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரை சந்தித்து தாங்களே உண்மையான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பிரதிநிதிகள் என முறையான கடிதம் கொடுத்துள்ளனர். இந்த சம்பவம் அக்கட்சியின் உட்கட்சி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக மீனவர்கள் விடுதலை. மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிடைத்துள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த 30 தமிழக மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். சமீபத்தில் முதல்வர் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்ட போது பிரதமரிடம் மீனவர்களின் விடுதலைக்காக விடுத்த கோரிக்கையின் பலனாக இந்த மனிதாபிமான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிறையில் இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டிருப்பது மீனவ குடும்பத்தினர் பெரும் நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம். தமிழக அரசு மற்றுமொரு முக்கிய அரசாணையை வெளியிட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் மாவட்ட வளர்ச்சி பணிகளை வேகப்படுத்தவும், அரசு நலத்திட்டங்கள் மக்களிடம் தங்கு தடையின்றி சென்று சேர்வதை உறுதி செய்யவும் ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திற்கும் தனித்தனி பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது மாவட்ட நிர்வாகத்தை மேலும் வலுப்படுத்தும் ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது. மீண்டும் அடுத்த செய்தி தொகுப்பில் உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஜாய்ஸ் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.